திருச்செந்தூரில் 69 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் இந்து துவக்கப்பள்ளி அப்பகுதியைச் சேர்ந்த 64 மாணவ மாணவிகளுக்கு கல்வி சேவை அளித்து வருகிறது. இங்கு பயிலும் மாணவர்களில் பெரும்பாலானோர் நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள். குறிப்பாக தாய் அல்லது தந்தையை இழந்த சில மாணவ மாணவிகளின் கல்வி பாதிக்கப்பட்டுவிடக்கூடாது என்பதில் பள்ளி நிர்வாகம் மிகுந்த அக்கறை செலுத்தி வருகிறது. இதை முன்னிட்டு பள்ளியின் தாளாளர் ராஜமாதங்கன் மற்றும் நிர்வாகத்தினர் ஒரு முன்னோடி முயற்சியை மேற்கொண்டுள்ளனர். தாய் அல்லது தந்தையை இழந்த 10 மாணவ மாணவிகளை தேர்ந்தெடுத்து அவர்களின் வங்கி கணக்குகளில் தலா 10,000 வீதம் வைப்பு தொகை செலுத்தப்பட்டுள்ளது. இந்த தொகை மாணவர்கள் 18 வயதை எட்டிய பிறகு அவர்களின் உயர்கல்விக்கு உதவும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த நிதி உதவியை பள்ளி தாளாளர், நிர்வாகிகள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் இணைந்து வழங்கியுள்ளனர். பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கல்வித்துறை அதிகாரிகள், மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய கல்வித்துறை அதிகாரிகள், மாணவர்களின் வளர்ச்சி மற்றும் எதிர்கால திட்டங்களுக்காக இதுபோன்ற ஒரு மனிதாபிமான முயற்சியை வேறு யாரும் மேற்கொண்டதில்லை என்று பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில தாயோ தந்தையோ பெற்றோரை இழந்திருந்த குழந்தைகள் 10 குழந்தைகள் இருக்காங்க. இந்த குழந்தைகள் அனைவருக்கும் இப்பள்ளியினுடைய நிர்வாகத்தின் சார்பாக நம்முடைய நிர்வாகி, அவங்களும் ஒரு ஆசிரியராக இருந்தாங்க. நம்முடைய நிர்வாகி நம்முடைய மனைவியை போகும்போது இந்த மாரியம்மன் டீச்சரும் சேர்ந்து நம்முடைய மாணவர்களுக்கு ஒரு மாணவருக்கு 10,000 வீதம் 10 மாணவர்களுக்கு வங்கியிலே நிரந்தர வைப்பு நிதியாக செலுத்துகிறார்கள். அந்த நிதியினை இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் சார்பாக அவர்கள் டெபாசிட் வைக்கிறாங்க. அவங்க அந்த பணியாளர்கள் அதை என்ன செய்யறாங்க, அந்த பிள்ளைகள் பேரில் டெபாசிட் பண்றாங்க. இந்த செயல் மிகவும் பாராட்டத்தக்கது. எந்த பள்ளிக்கூடத்திலும் இப்படி ஒரு செயல் இதுவரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான செயலை நிர்வாகி செய்கிறார். இந்த செயல் திருச்செந்தூர் மக்களிடையே பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளதுடன் கல்வி நிறுவனங்கள் மாணவர்களின் எதிர்காலத்திற்கு எவ்வாறு உறுதுணையாக இருக்க முடியும் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகவும் அமைந்துள்ளது.